ஓம் குருவே எல்லாம் பெற்ற தாய் தந்தையும் கற்பித்துக் கொடுத்த குருமார்களையும் பொற்பாதம் பணிந்து வணங்குகின்றேன். ஸ்ரீ அத்ரி மகரிஷி ஜோதிட குருகுலம் மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் சார்பிலும் ஆஸ்ட்ரோ செல்வா டிவி நேயர்கள் சார்பிலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியும் பேரானந்தம் கொள்வது உங்கள் செல்வ கணேசன். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது ஆகஸ்ட் மாதத்தில் பொதுவாகவே கடன் அடைக்கக்கூடிய முகூர்த்தங்கள் என்ன, தீரா கடனாக இருக்கின்றது, இந்த கடனை நான் எப்படி அடைக்கப் போகின்றேன் என்று ஏங்குபவர்களும், இந்த கடனை அடைக்க முடியாமல் கடனுக்காக கடன் வாங்கி தவிப்பவர்களும் இந்த மைத்ரேய முகூர்த்தம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மைத்ரேய முகூர்த்தத்தை பயன்படுத்தி நீங்கள் கடனினை அடைத்து பொருளாதார வாழ்வினில் மேன்மையாகி செல்வத்துக்கு அதிபதியாகி கோடீஸ்வரனாகவும் லட்சாதிபதியாகவும் ஆகுவீர்கள் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. ஆக இந்த மைத்ரேய முகூர்த்தத்தை எவ்வாறு பயன்படுத்துவது, எப்படி என்று ஏற்கனவே வீடியோ பதிவினை பதிவிட்டிருக்கின்றோம். அந்த பதிவினை முழுமையாக பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் நம்மளுடைய வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கிணங்க ஒவ்வொரு மாதமும் தங்கம் வாங்குவதற்குரிய தகுந்த நாட்கள், வாகனம் வாங்குவதற்குரிய சிறந்த முகூர்த்தங்கள், கடன் அடைப்பதற்குரிய முகூர்த்தங்களையும் கொடுத்திருக்கின்றோம். மேலும் கடன் எப்போது வாங்கலாம் என்ற ஒரு வீடியோ பதிவினையும் பதிவிட்டிருக்கின்றோம். ஆக இதுபோன்ற ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகள் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள நம்மளுடைய ஆஸ்ட்ரோ செல்வா டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். வாருங்கள் பதிவுகளுக்குள் செல்வோம். பொதுவாகவே இந்த கடன் சுமைகளில் இருந்து நான் விடுபட வேண்டும், கடனை தீர்ப்பதற்காக நான் இன்னொரு கடனை வாங்கி அதிலிருந்து தீர்த்து கொள்கின்றேன், இல்லை மாட்டிக்கொள்கின்றேன், இந்த கடன் என்ற சிக்கலில் இருந்து நான் எப்பொழுது கரையேறுவேன் என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு அருமையான வழிபாட்டினை முதலில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ருத்ரமூர்த்தியும் நரசிம்மரும் சேர்ந்த அம்சமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ சரபேஸ்வர மூர்த்தியை பிரதோஷ காலத்தில் நீங்கள் வழிபட்டு வரும் பட்சத்தில் உங்களுடைய அனைத்து விதமான கடன்களும் கடன் தொல்லைகளும் நீங்கி நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் பொருளாதார வாழ்வினில் மேலுக்கு மேல் மென்மை பெறுவீர்கள் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. இந்த வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் என்றும், மேலும் இந்த மைத்ரேய முகூர்த்தம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மைத்ரேய முகூர்த்தத்தில் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற விளக்கங்களுடன் வீடியோ பதிவினை கொடுத்திருக்கின்றேன். அதை வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்கின்றேன். வாடிக்கையாளர்கள் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளும். தீரா கடனில் இருந்து விடுபட வேண்டும் என்று விரும்புபவர்கள் உங்கள் கடன் சுமைகளை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் உங்களுக்கு வரவேண்டியிருக்கக்கூடிய பொருளாதார வரவினை பற்றி எழுதி பாருங்கள். இந்த பொருளாதார வரவானது உங்களுக்கு பல மடங்காக, பல அபரிவிதமான மடங்காக உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது என்று நீங்கள் கற்பனையினை அடிக்கடி செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் செய்யும் பொழுதும் என்னை நோக்கி பணம் வந்து கொண்டே இருக்கிறது, இந்த கடனை அடைப்பதற்கு மட்டுமல்ல, நான் செல்வச் செழிப்பாக சிறப்பாக வாழ்வதற்கு என்னை நோக்கி பணம் வந்து கொண்டே இருக்கின்றது என்று ஒவ்வொரு நேரமும் உங்களுக்கு முடிந்த நேரங்களிலெல்லாம் இந்த எளிதான பிரார்த்தனையை மனப்பூர்வமாகவும் ஆத்மார்த்தமாகவும் வையுங்கள். இந்த பிரார்த்தனை உங்கள் வாழ்வினில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆக இந்த முகூர்த்தங்கள் உங்களுக்கு எவ்வளவு தூரம் பயனுள்ளதாக இருக்கின்றது என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். இந்த கடனில் இருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் கடனில்லா பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று மற்றவர்களை வாழ்த்தி கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். ஓம் காலபைரவாய நம என்று பதிவு செய்யுங்கள். மற்றவர்களுடைய இந்த காலபைரவா நம என்ற வார்த்தைக்கு உங்களுடைய லைக்ஸை செய்து கொள்ளுங்கள். ஆக நீங்கள் மற்றவர்களுக்காக பிரார்த்திக்கும் பொழுது அவர்களுடைய பிரார்த்தனை உங்கள் கடனை அடைப்பதற்கு மிகவும் உதவும், உங்களுடைய பிரார்த்தனை அவர்களுடைய கடனை அடைப்பதற்கும் உதவும். வழிபாடே இறைவனிடம் சரணாகதி அடைவது. அதில் நமக்கு மட்டுமல்லாது நம்மை சுற்றியிருப்பவர்களுக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்வது என்பது நம்மளுடைய தமிழர்களின் தலையாய பண்பாகும். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கடன் அடைப்பதற்குரிய அப்பேற்பட்ட அற்புத முகூர்த்தங்கள் எது என்று பார்ப்போம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 2 முகூர்த்தங்கள் இருக்கின்றன. முதலாவதாக 13/8/2024 ஆடி மாதம் 28ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை விருச்சிக லக்னமும் அனுஷ நட்சத்திரமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் அன்று மதியம் 12:33 முதல் 2:45 PM-க்குள். இரண்டாவதாக 23/8/2024 ஆவணி மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் அன்று இரவு 9:31 முதல் 11:20 இந்த முகூர்த்தமானது இருக்கின்றது. ஆக அடுத்ததொரு இனிய பதிவினில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க மகிழ்ச்சியுடன், வாழ்க செல்வத்துடன்.